இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. கோபி என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரியை அழைச்சிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது ராதிகா மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. உடனே திகச்சு போயிடுறாங்க. ஈஸ்வரி திகச்சு போயிட்டு, ஏன் கோபி இந்த வயசில் இது தேவையா உனக்கு? நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் இருந்தாலும் உனக்கு எவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குல்ல, இப்போ போய் உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்கிறீ, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைம்மா, இது ராதிகாவோட விருப்பமா, ராதிகாவுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரி நீ வீட்டுக்கு விடு, காரை எடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. ராதிகா எங்கேன்னு கேட்குறாங்க. அவன் மாடியில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாடிக்கு போகிறாங்க. ராதிகா கிட்டே பேசுகிறாங்க. அதாவது அவங்க பொறுமையாக பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறது, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராதிகா கிட்டே சொல்கிறாங்க, நீ மாசமாக இருக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் இருந்தாலும் கோபிக்கு எவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்குது, எழில் எவ்வளோ பெரிய பையன், செழியனுக்கு குழந்தையே இருக்குது கல்யாணம் பண்ணி, அப்படி இருக்கையில் உனக்கு இந்த குழந்தை வேணாமா, நீ அபார்ஷன் பண்ணிவிடு இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லும்போது ராதிகா அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு ராதிகா, இந்த குழந்தை உங்களுக்கு வேணாம், என்ன வயசு என்ன, கோபியோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ராதிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கங்க, உங்கள் விஷயம் இல்லை, இது உங்கள் இஷ்டம் கிடையாது, இது நானும் கோபியும் எடுக்க வேண்டிய முடிவு, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. குழந்தைய வச்சுக்கணுமா வேணாமா இதெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, இதில் நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் இதில் தலையிடுறீங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, அது கோபிக்கு தான் குழந்தைங்க, பெரிய பெரிய குழந்தைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு கிடையாது. நீ என்ன பேசுகிற ராதிகா, நீ விதாண்டவாதமாக பேசுகிற. அதாவது நான் சொல்கிறது கருத்தை நான் சொல்கிற கருத்து உண்மையான கருத்து. யாராவது 50 வயசில் 60 வயசில் குழந்தை பெற்றுக்குவாங்களா? அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்டா, குழந்தையே இல்லைண்டா பரவாயில்ல, இவனுக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறாங்க, இனியா கல்யாணம் பண்ணுற வயசில் நிற்கிறா. அப்போ இருக்கும்போது நீங்கள் பெற்றுக்குவீங்களா, குழந்தை பெற்றுக்குவீங்களா? அதாங்க சொல்கிறேன். நான் எனக்கு கிடையாதுங்க, இனியா என் குழந்தையாங்க, அது கோபியோட குழந்தைங்க. எனக்கு சின்ன குழந்தை தான் இருக்குது, ஸ்கூலுக்கு தான் படிக்கிறா. நான் எத்தனை புள்ள வேணாலும் பெற்றுக்கலாம், அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த ரைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. என்ன கோபி, உங்கள் அம்மா பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கோபி, அம்மா பேபி 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 பேபின்னு உளர்றாரு. கோபி, ஒழுங்காக பேசுங்க, உங்கள் அம்மா இருக்கும்போது உங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறீங்க, என்கிட்ட இருக்கும்போது எனக்கு சாதகமாக பேசுகிறீங்க, கரெக்டாக பேசுங்க சரியா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர்ற நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் கலைக்க முடியாது, குழந்தைய கலைக்க முடியாது என்னால், எனக்கு இவரோட வாரிசு எனக்கு வேணும், அப்போ தான் எனக்கு ஒரு இது கிடைக்கும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எனக்கு இருக்கும். அதனால் எனக்கு குழந்தை பெற்றுக்க இஷ்டம், அதனால் பெற்றுக்கிறேன். இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, அமிர்தாவை நீ பெற்றுக்கணும் சொன்னீங்கல்ல, அப்போ தானே உனக்கு ஒரு பிடிமானம் இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ அமிர்தாண்டா ஒன்று நான்டா ஒன்றா அப்படின்னு கேட்கையில் ஈஸ்வரி சொல்கிறாங்க, உன் வயசு என்ன, அமிர்தா வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எழில் வயசு என்ன, கோபியோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விதாண்டவாதம்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க. இது குழந்தை பெற்றுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கும் கோபிக்கும் உள்ள இந்த சீக்ரெட் விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் குழந்தை பெற்றுக்கத்தான் போகிறேன், இந்த வீட்டில் இருக்கோம் இல்லையா, நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறாங்க. உடனே கீழே இறங்கி வந்துடுறாங்க ஈஸ்வரி. வரும்போது பாக்கியா கேட்குது, என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் தண்ணி கொடு பாக்கியாங்கிறாங்க. தண்ணியும் குடிக்கிறாங்க. ஏன் பாக்கியா, நான் ஒன்று கேட்குறேன், ஏன் இந்த ராதிகா இந்த மாதிரிலாம் இருக்கிறா? அத்தை எனக்கு தெரியும் அத்தை, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ராதிகா மாசமாக இருக்கிறத தானே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அப்படியே தூக்கி வாரி போடுது ஈஸ்வரிக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னே தெரியும் அத்தை, நானும் 3 புள்ள பெற்றவ தான் அப்படிங்கிறாங்க. இதை இது செல்வி ஒட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிது. கேட்டுட்டு, ஏம்மா இதெல்லாம் இந்த அநியாயம்லாம் இங்கே தாம்மா நடக்குது உங்கள் வீட்டில், வேறு யார் வீட்லேயும் இல்லைம்மா அப்படிங்கும்போது, நீ வாயை மூடிட்டு போடி, எதையாவது கதை அளந்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இவங்க பேசாமல் வந்துடுறாங்க. பேசாமல் வந்தோடனே இங்கே கோபியும் ராதிகாவும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ராதிகா கோபிக்கிட்ட, நான் அதுக்கு தான் சொன்னேன் அப்போயே வீட்டை விட்டு போயிடலாம், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை அடிக்கிறாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ கோபி நினச்சிக்கிறாரு, ஏன்டா இந்த ராதிகாவை நம்ம கல்யாணம் பண்ணோம், பெரிய ராட்சசியாக இருக்கிறாளேன்னு நினைக்கிறாரு. இங்கே செல்வியும் பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி சொல்கிற, எனக்கு ஏண்டி வருத்தம், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எனக்கு ஏன் வருத்தம் ஏற்படுது சொல்லு செல்வி, உங்கள் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு. உன் புருஷன் இருக்கிறான்டா, உன் புருஷன் உன்னை டைவர்ஸ் பண்ணலையில், டைவர்ஸ் பண்ணால் நீனு என்ன மாதிரி தான் இருப்ப, டைவர்ஸ் பண்ணலைங்கிறதுனால நீ அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, புரியுதா? எனக்கு இவரெல்லாம் விட்டுட்டு எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை, என்னுடைய பிஸ்னஸ்,
என்னுடைய குழந்தைகள், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. புரிஞ்சா செல்வி, இனிமேல் இதை பற்றி பேசாது அப்படின்றாங்க. செல்விக்கு ஒரு சூடுபட்ட மாதிரி இருக்குது. சும்மா சும்மா பழனிசாமி சாரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குதுல்ல. இது ஒரு வாய்ப்பு. அதாவது வாய் அடைச்சிட்டாங்க பாக்கியா. பாக்கியா சொல்கிறது உண்மைதான்.